கங்கை யாரு சிவனாரு தலையில் வைத்தாரு, அவர் பிள்ளை யாரு முருகனாரு கொண்ட முகமாறு, முல்லை பெரியாறு பாலாறு காவிரியாறு அதுதான் இப்பொழுது நீராறு, என்னை பெற்றாறு போல் இங்கு உற்றாறு மாவட்ட நிர்வாகத்தாரு புத்தக திருவிழாவில் பேசுமாறு பணித்தாரு, மற்றாறு போல் இந்த சிற்றாறு வற்றாராகாமல் வரலாறு படைக்க வேலூர் மக்களே நீங்கள் எல்லாம் கைதட்டி ஆதரிக்குமாறு கேட்டு தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிகழ்வாக மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் மனப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, ஒவ்வொரு ஊரிலேயும் ஒரு திருவிழா சிறப்பு பெற்றது. மதுரை என்று சொன்னால் சித்திரை திருவிழா, வேலூர் என்று சொன்னால் பூப்பல்லக்கு திருவிழா, திருவாரூர் என்று சொன்னால் தேரோட்ட திருவிழா என்றெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு அடையாளமாக ஒரு திருவிழா நடக்கும். ஆனால் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு திருவிழா நடக்கிறது. அதுதான் புத்தக திருவிழாவாக நாடு முழுக்க கொண்டாடுகிறது. ஆண்டவனுக்கு சிறப்பு சேர்ப்பது அந்த விழாக்கள் இருந்தால் அறிவுக்கு சிறப்பு சேர்க்கிற ஒரு அற்புதமான ஒரு விழாவாக மாவட்டம் தோறும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகமும் பொது நூலகத்துறையும் இணைந்து நம்முடைய வேலூரில் 3ஆம் ஆண்டாக வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிற இந்த புத்தக திருவிழாவில் இந்த அழைப்புதலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அழைப்புதல் அச்சிட்டு அது கொடுத்திருக்கிற முறை இருக்கிறத அற்புதமும் அழகும் நேர்த்தியும் இருக்கிறது. வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குதா என்னன்னு தெரியாது. ஆனால் வேலூருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அழைப்புதல்ல அழகான கோட்டையை போட்டு ஒரு அற்புதமாக வடிவமைக்கக்கூடிய ஒன்று. தமிழ்நாட்டிலேயே நம்ம வேலூருக்கு தாங்க சிறப்பு. ஏன்னா வேலூருடைய மையப்பகுதியில் ஒரு அகழியை சுற்றி அழகான கோட்டை அமைந்திருக்கிற ஒரு நகரம் இருக்கிறது என்று சொன்னால் அது வேலூராகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு ஊராக இருக்க முடியாது என்பதுதான் சிறப்பு. இங்கே அதுவும் கோட்டைவெளி மைதானத்தில் நம்முடைய அண்ணன் என்னை அறிமுகப்படுத்திய தோழர் முத்துசிலப்பன் சொன்னார், கோட்டைவெளி மைதானத்தை இடம் வாங்குவது என்பது ரொம்ப சிரமமானது. ஆனால் அது ஆட்சியருடைய முயற்சியால் அதிகாரிகளுடைய முயற்சியால் அது நடைபெற்றிருக்கிறது சொல்லுகிற போது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி காலையிலிருந்து எங்கே வருகிறாய், இப்ப நான் இங்கே இல்லை சென்னையில் இருக்கேன், எங்கே வருகிறாய், எப்பொழுது வருகிறாய், வருவாயா வரமாட்டாயா என்று சொல்லி ஒரு தாய் குழந்தையை அரவணைத்து காப்பதை போல என்னை கொண்டு வந்து இந்த மேடையிலே நிறுத்தியிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய மாவட்ட நூலக அலுவலர் கூரா பழனி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் ஏராளமான செய்திகளை உள்ளடக்கி வைத்திருக்கிற என்றைக்கும் எங்களுடைய இனிய தோழராக இருந்து சமூக செயல்பாட்டாளராக இருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முத்துசிலப்பன் அவர்களுக்கும், நீண்ட நெடும் காலமான என்னுடைய நண்பர் ராஜன் பாபு அவர்களுக்கும், பத்திரிகையாளர் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் வந்திருந்தாலும் என் நெஞ்சிற்கினிய சிவமூர்த்தி அவர்களுக்கும், எனக்கு முன்னாலே ஒரு அற்புதமான கதைகளை சொல்லி பேசியிருக்கக்கூடிய பாரத் தமிழ் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய மாவட்ட பிற்பட்டோர் நலத்துறையினுடைய அலுவலராக இருக்கிற திருமதி ஜெயசித்ரா அவர்களுக்கும், நிறைவாக நன்றி உரை ஆற்றிருக்கிறவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இலக்கிய அன்பர்களுக்கும், என் மனப்பந்தலிலே பூத்த மல்லிகை மலர்களை உங்கள் கரங்களுக்கு காணிக்கையாக்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என நூல் என்பது என்னன்னா ஒரு பட்டத்தை நூல் தான் உயர உயர மேலே வானத்திற்கு ஏற்றும். அதை போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை
மேலே உயர்த்துவது எது என்று சொன்னால் அது நூல், அதுதான் புத்தகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாவேந்தரை பற்றி பேசி புத்தகத்தை பற்றி பேச வேண்டும். உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் பேச வேண்டும். நான் ரொம்ப நேரம் பேசி உங்களெல்லாம் சோதிக்க மாட்டேன். ஒரு அளவாக பேசி நீங்கள் முடித்து விட வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாகவே முடித்துவிட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்புவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்க பாவேந்தர் பாரதாசன் குறித்தும் நூல்களை குறித்தும் பேசுகிற நல்லதொரு வாய்ப்பு வாசலை எனக்கு திறந்து வைத்திருக்கிற நூலகத்துறைக்கும் இந்த புத்தக திருவிழாவுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பாவேந்தன் தான் சொன்னான், கனிய முற்றல் களையட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிடை ஏற்றிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரென நீரும் இனியன என்பேன். இவையெல்லாம் இனியதுதான். கனியிட ஏறிய சுடையாக இருந்தாலும், களையிட ஏறிய சாராக இருந்தாலும், பனிமலர் ஏறிய தேனாக இருந்தாலும், காட்சி பாகிடை ஊற்றிய சுவையாக இருந்தாலும், நனி பசு பொழிகிற பாலாக இருந்தாலும், தன்னை தரக்கூடிய இளநீராக இருந்தாலும் இவையெல்லாம் இனியதுதான் என்பேன். எனினும் தமிழை என் உயிர் என்பேன். தமிழ் என் உயிரை போன்றது. உலகத்துல தமிழ் மொழிக்கு இப்படி சொன்னவன் எவனும் கிடையாது. மற்றவனுக்கெல்லாம் மொழி என்பது என்னன்னா அது ஒரு கம்யூனிகேஷனுக்காக இருக்கக்கூடிய ஒண்ணுதான். லாங்குவேஜ் என்பது ஒரு கம்யூனிகேஷனுக்காக உள்ளதுதான், ஒரு கருத்துக்காக வெளிப்படுத்துவதாக இருக்குது. ஆனால் தமிழனுக்கு மொழி என்பது உயிர் என்று சொன்னவன் பாவேந்தர் பாரதாசன். ஏன்னா உலகத்துல தமிழுக்கு அமுது என்று பேர், இந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னவன் பாவேந்தன் பாரதாசன் தான். தமிழை நாம் தான் தமிழை அமுதென்றும் உயிர் என்றும் சிற்றென்றும் சிமிழென்றும் முத்தென்றும் மணி என்றும் தென்றல் என்றும் சாறு என்றும் என்னென்ன ஒரு குழந்தையை ஒரு தாய் கொஞ்சுவாளே, கண்ணே முத்தியே மணியே மாணிக்கமே வைரமே வைடூரியமே தேனே மரகதமே என்றெல்லாம் ஒரு தாய் குழந்தையை கொஞ்சுவதை போல தமிழன்தான் மொழியை அமுதென்றும் தேன் என்றும் என் உயிர் என்றும் குறிப்பிட்ட ஒரே இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனத்தை தவிர வேறு எந்த இனமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சொல்றேங்க, உலகத்தில் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு உயிர் பிறப்பதாக இருந்தால் தமிழை உச்சரித்துக் கொண்டுதான் எந்த உயிரும் உலகத்தில் எந்த நாட்டிலும் பிறக்க முடியும். ஏன்னா தமிழ்ல என்ன பண்ணிருக்கான், ஆ ஆ இ அப்படிங்கறதுலாம் உயிரெழுத்து. ஆ ஆ இ எல்லாம் உயிரெழுத்து. ஏன் உயிரெழுத்துன்னா நம்ம சினிமால வீட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி சீரியல்ல நெடும் தொடர்ல பார்ப்போம். மழை பெய்யும், இடி இடிக்கும், சன்னல் படபடன்னு அடிக்கும், ஒருத்தர் இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பாரு. உடனே ஆண் ஒரு அழுகை சத்தம் கேட்கும். எல்லா அழுகை சத்தம் கேட்டோம்னா எல்லாரும் சிரிச்சு புன்னகையா சிரிப்பாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு உயிர் பிறந்திருக்கிறது என்பது அர்த்தம். பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கிறது, அது முதலில் பிறக்கிற போது ஆ ஆ என்று அழுது கொண்டே தான் பிறக்கிறது. வாயை திறந்தால் அடிவயிற்றிலிருந்து வரக்கூடிய காற்றால் வாயின் வழியாக வரக்கூடிய சொல் எது என்று தொல்காப்பியர் சொல்லுகிறான். அங்கா புடைத்தன்னா வாயை திறந்தால் வரக்கூடிய எழுத்து எது என்று சொன்னால் தமிழ் எழுத்தாக இருக்கிற ஆ தான் வரும். குழந்தை பிறக்கிற போது ஆ என்கிற தமிழ் உயிரெழுத்தை உச்சரித்துக் கொண்டு தான் பிறக்கிறது என்பது தமிழ் அடையாளம். என்னன்னா ஆ என்று குழந்தை அழுது கொண்டே பிறக்கிறது. சுற்றிலும் இருப்பவர்கள் எல்லாம் ஈ என்று சிரித்துக் கொண்டே வரவேற்கிறார்கள் என்கிற அமைப்பு இருக்கிறது. அது தமிழுக்கான அமைப்பை தவிர உலகத்தில் வேற எந்த மொழிக்கு இல்ல. குழந்தைய தொடப்போமா ஊ பார்த்து அப்படின்னு இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது. அது தமிழ். ஆன்னு அழுது குழந்தை ஆனது நம்ம ஈன்னு சிரிக்கிறோம். ஐயோ குழந்தை அழுகிறது தாயே. இந்த மாதிரி உலகத்தில் எந்த வடிவும் கிடையாது. ஈங்கிறது சுழி போடுவான். பெரிய ஈக்கு நெடிலுக்கு என்ன பண்ணுவான்னா கோடு போட்டு கால் கோடு போட்டு 2 புள்ளி வைப்பான். என்ன தெரியுமா, குழந்தை அழுகிறது தாயே பசியால் 2 சொட்டு பாலாவது அந்த குழந்தைக்கு கொடு என்பதுதான் 2 புள்ளிகளை வைத்து பார்க்கிற ஒரு அழகு தமிழுக்குத்தான் இருக்குது.
தமிழுடைய கடைசி எழுத்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து. இந்த மாதிரி வடிவம் கிடையாது. 3 புள்ளி வச்சிருப்பான். கஞ்சனா இருக்கிறவங்க புள்ளி வைப்பான். அதுக்கு அடுத்தது ரொம்ப வல்லலா கொஞ்சம் தாராளமா இருக்கிறவங்க 3 வட்டம் போடுவான். நான் கல்லூரியில் போய் கேட்டேன், தமிழினுடைய உயிரெழுத்து ஆன்னு தொடங்குது தம்பி, கடைசி எழுத்து பார்த்தால் 3 முக்கூட்டு புள்ளிகளாக இருக்கிறது. இந்த 3 புள்ளிகளை பார்த்தா உனக்கு என்னடா தோணுதுன்னு கேட்டேன். ஒரு பையன் சொன்னா, சார் கீழே 2 வட்டம் மேல ஒரு வட்டம் ஆயுத எழுத்துங்கிறீங்க 3 புள்ளி, இதை பார்த்தா உனக்கு எப்படி தோணுதுன்னு. ஒருத்த மட்டும் சார் சொல்லட்டோமான்னா, டேய் நீயாச்சும் சொல்றேன்னு எந்திரிச்சு சொல்றான். அவன் சொன்னா, கீழே 2 வட்டம் மேல 1 கீழே 2 இருக்குது, 2 இட்லி ஒரு வடை மாதிரி தெரியுது சார். என்னன்னா 2 இட்லி ஒரு வடை மாதிரி தெரியுது சார் தான். ஏன்னா நம்ம பழக்கம் அப்படி, எதையுமே திங்கிற மாதிரியே பார்ப்போம். வாரத்துல வேலைக்கு போற முதல் நாள் என்னடான்னா திங்கட்கிழமை, 2வது நாள் என்னன்னா செவ்வாய். தின்னுக்கிட்டே இருந்தா செவ்வாய் ஆயிருந்து. எல்லாம் நம்ம நாட்டுல அதுதான். அமெரிக்கால, வெளிநாட்டுல, ஜப்பான்ல ஏ ஃபார் ஏரோப்ளேன் தான். நமக்கு தான் ஏ ஃபார் ஆப்பிள் தான், பி ஃபார் பால் தான். எல்லாத்தையுமே சொன்ன. ஒரு காலேஜ்ல போனேன், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட், சி ஃபார் சாக்லேட், டி ஃபார் தோசை. என்னடா திங்கிற ஐட்டமே சொல்றேன், என்னடா காலேஜ்? கேட்டரிங் காலேஜ் அப்படிங்களா? இது கேட்டரிங் காலேஜ். அதனால திங்கிற ஐட்டமாவே சொல்றேன். 2 இட்லி ஒரு வடைன்னு சொல்றேன். ஆனால் சிந்தித்து பார்த்து இன்னும் சிந்திப்பா அப்படின்னு சொல்லுகிற போது தூண்டனா சொல்றான். ஒரு பையன் சொன்னா, என்னைக்கும் என் மனசுல இருக்குது, பிரித்து போட முடியல அந்த வார்த்தை சொன்னா, கடைசி 2 கீழே புள்ளி மேல ஒரு புள்ளி ஆயுத எழுத்து இருக்கிறதுனா, ஆ என்று அழுது கொண்டே பிறக்கிற உயிர் வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே வயோதிகமாகிற போது குழந்தையா பிறந்து கடைசியில ரொம்ப வயசாயிட்டா குழந்தை மாதிரியே மாறிடுறான். நம்மால் பார்த்தா நம்மால் எழுந்து கூட நடக்க முடியாமல் வயோதிக காலத்தில் மரணத்தை நோக்கி நடக்கக்கூடிய அந்த கடைசி காலத்தில் பார்த்தா, நீங்க பாருங்க, ஒரு மனிதன் நடக்கிற போது பார்த்தீங்கன்னா அவன் கொம்பை ஊன்றிக்கொண்டு குச்சை ஊன்றிக்கொண்டு நடப்பான். நடக்கிற பாதையை பாருங்கள். 2 கால் சுவடு, ஒரு கோல் சுவடு, 2 காலடி தடம், ஒரு கோலடி தடம், ஆயுத எழுத்து வரைந்து கொண்டே எழுதி கொண்டேதான் மனிதன் வாழ்க்கையை முடித்து விடுகிறான்னு சொல்லுகிற மொழி நம் தமிழ் மொழியை தவிர வேற எங்க இருக்கு? வேற எங்க இருக்கு? இந்த மாதிரி ஒரு அழகு இதுல அழகா பாரதிதாசன் சொன்னால் தமிழ் எங்கள் உயிர். இந்த உலகத்தில் எதிரா சிறப்புன்னா வள்ளுவன் சொன்னான், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அறியும் அத்தனையும் யாருக்கு இருக்கிறதுனா, பெண்ணே உன்னிடத்தில் தான் இருக்கிறது. உன்னை பார்த்தால் எனக்கு அழகாக இருக்கிறது, பரவசமாக இருக்கிறது. உன்னை முத்தமிட்டால் சுவையாக இருக்கிறது, உன்னை தொட்டால் இன்பமாக இருக்கிறது, நீ பேசினால் எனக்கு இனிமையாக இருக்கிறது. எல்லா வகையிலும் ஐம்பொறிகளிலும் இன்பம் தரக்கூடியவள் பெண்ணே நீதான். உலகத்தின் சுகம் அதிகமாக உன்னால் தான் தர முடியும்னு சொன்னா. ஆனால் அதை உடைச்சு பாரதிதாசன் சொல்றான், இந்த நாட்டில் பெண் தான் அதிகமாக சுகத்தை தருவாள், இன்பத்தை தருவாள் என்று சொன்னாலும் கூட, பெண்தான் உலகத்தில் சுகமானது என்று ஆண் சொன்னாலும் கூட, அதை விட ஒரு சுகம் ஒன்று இருக்கிறதா, மங்கை ஒருத்தி தரும் சுகம் கூட எங்கள் மாதமிழுக்கு ஈடில்லை கான் என்று சொன்னார். அதை விட உயர்ந்தது என் தமிழ் என்று சொன்னார். அதை விட உயர்ந்தது என் தமிழ் என்று சொன்னார். பயிலொரு மண்ணம் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையால் தயமிகு உடையாள் அன்னை என்னை சந்தன மறவார் தந்தை குயில் போல் பேசிடும் மலையால் அன்பை கொட்டி வளர்த்திடும் பிள்ளை அயலகர் ஆகும் மண்ணும் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டேன். இவர்களெல்லாம் அயலவர்களாகிற வகையில தமிழ் என் அறிவினில் உயர்ந்து உரைந்திருக்கிறது என்று சொன்னாங்கன்னா, அதுதான் அந்த கவிதையெல்லாம் படிக்கணும். எதுக்காக புத்தக திருவிழா நடத்துறோம்? படைப்பாளன் வாசகன், படைப்பாளனுக்கும் வாசகனுக்கும் ஒரு பாலம் இருக்கணும். அந்த பாலத்தை இணைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய பணியைத்தான் நம்முடைய புத்தக திருவிழாக்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் சொல்ற, நம்ம மாவட்ட விஷயங்கிறதால சொல்றேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மிகப்பெரிய கவிஞர், வாழ்ந்த காலத்தில் ஒன்று எழுதினார். ஒரு கவிதை, ரொம்ப புகழ்பெற்ற கவிதை. வானத்திற்கும் அவருக்கும் ஒரு போட்டி நடக்கும், வானத்திற்கும் எனக்கும் ஒரு போட்டி. கவிஞர் வானத்தோடு போட்டி போட்டார். அதை சொல்ற என்ன சொல்றாருன்னா, நான் என் கண்ணீரை எடுத்து வைத்தேன். முதல்ல இவர் ஒன்று எடுத்து வைக்கிறார், வானம் பதிலாக ஒன்று எடுத்து வைத்தேன். நான் என் கண்ணீரை எடுத்து வைத்தேன், வானம் மழையை எடுத்து வைத்தது.
நான் என் பெருமூச்சை எடுத்து வைத்தேன், வானம் புயலை எடுத்து வைத்தது. என் அழகிய கவிதையை நான் எடுத்து வைத்தேன், வானம் நிலாவை எடுத்து வைத்தது. நான் என் கனவுகளை எடுத்து வைத்தேன், வானம் வானவில்லை எடுத்து வைத்தது. அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர்றார். என் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், வானம் கிரணங்களை எடுத்து வைத்தது. நான் என் காயங்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்றதுன்னு அந்த கவிதை முடிச்சிட்டார். எனக்கு ஒரு காயங்கள் இருக்கிறது, அதை எடுத்து வைத்தேன், வானம் தோற்று விட்டதுன்னு எழுதினாரு. பாக்கியால அந்த வாரம் அந்த கவிதை வெளிவந்துச்சு. ஒரு வாசகன் அந்த கவிதையை படிச்சான். படித்து விட்டு வாசகர் பக்கத்திலே ஒரு கடிதம் எழுதினான். என்ன கடிதம்னா, அப்துல் ரஹ்மானுக்கும் மானத்துக்கும் நடந்த போட்டி இருக்கிறதே, அப்துல் ரஹ்மான் ஜெயிக்கவில்லை, அந்த போட்டி டிராவில் முடிந்தது. ஏண்டான்னா வானத்திற்கு அப்துல் ரஹ்மான் காயங்களை எடுத்து வைத்தார், வானம் தோற்றது என்று முடித்தார். கவிஞரே, வானத்திற்கும் காயங்கள் உண்டு, வானம் ஓசோன் படலங்களை எடுத்து வைத்தது, வானம் போட்டி டிராவில் முடிந்தது. ஒரு வாசகன் அவன் ஒரு படைப்பாளியாகி படித்து அவன் படைப்பாளையே திருத்தக்கூடிய அடுத்த பதிப்பில் அவர் போட்டார். என்ன பண்ணார்னா, நான் என் காயங்களை எடுத்து வைத்தேன், வானம் ஓசோன் படலங்களை எடுத்து வைத்தது. புதிதாக என்னுடைய லட்சிய புது என் லட்சிய பாதங்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்றது என்று அடுத்த வார்த்தை போட்டு முடித்தார் என்று சொன்னால், ஒரு படைப்பாளனுக்கும் ஒரு வாசகனுக்கும் பாடமாக இருக்கக்கூடிய அமைப்பு எங்கே இருக்கிறதுன்னா நம்முடைய புத்தகங்கள் இருக்கிறது. அதனால்தான் புத்தகம் ஒரு சிறகு, உன்னை உயர 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 பறக்க வைக்கிற சிறகாக கண்டிப்பாக புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் தான் பாரதிதாசன் தான் சொன்னா, இந்த தமிழ் புத்தகம் இருக்கிறதே, தமிழ் சுவடி இருக்கிறது, ஒரு பெண்ணை பார்த்து, அவள் கண்ணை பார்த்து, அவள் கண்ணத்தை பார்த்து எண்ணற்ற கவிஞர்கள் பலவாறு கற்பனை பண்ணி எழுதியிருக்கான். அவளுடைய கூந்தல் மேகம் மாதிரி இருக்குது, கண்ணு மீன் மாதிரி இருக்குது, கண்ணு ரோஜாப்பு மாதிரி இருக்குது, கழுத்து சங்கு மாதிரி இருக்குதுன்னு கற்பனைகளை அள்ளி விட்டுருக்கான். கவிஞர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் பாரதிதாசன் தான் சொல்லுகிறாள், அவள் கண்ணம், என் காதலி கண்ணம், அந்த பெண்ணுடைய கண்ணம் எப்படி இருக்கிறதுனா தமிழ் சுவடி கண்ணங்கள். அவளுடைய கண்ணம் எப்படி இருக்குன்னா தமிழ் சுவடியின் கண்ணங்களை போல இருக்கிறது, தமிழ் சுவடியை போல இருக்கிறதுனா அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்னா பனை ஓலையில் எழுத்தாணியால் எழுதிவிட்டு அது படிச்சுன்னு தெரிவதற்காக மஞ்சள் தடவி அது மேல பூசுவாங்க. அவள் மஞ்சள் பூசிய முகமாக இருக்கிறாள், அவள் கண்ணம் என் தமிழ் சுவடி கண்ணமாக இருக்கிறதுன்னு சொன்ன ஊமை யாருன்னா பாரதிதாசனை தவிர வேறு எந்த கவிஞரும் அந்த ஊமையை இதுவரையும் தொட்டு பார்க்கவில்லை. நிலவு பற்றி பாடாத கவிஞன் இல்லை, நிலாவை பாடாதவன் கவிஞனே இல்லை. ஆனா பாரதிதாசன் சொல்லுகிறார், என்ன சொல்றார், நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகிற ஒளிமுகத்தை உன் கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வான சோலையிலே பூத்ததனி பூவோ, சொக்கவள்ளி பார்கடமோ, அமுத ஊற்றோ, கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ, வெண்ணிலவே உன்னை காணும் என்று சொல்லுவது. அவன் இயற்கையைத்தான் பாடினான், ஆனால் தொழிலாளர்களையும் ஏழைகளையும் சிந்திக்கிற ஒரு சிறப்பு பாரதிதாசன் இருக்கிறது. வெண்ணிலவே சொக்கவள்ளி பார்கடமா, அமுத ஊற்றா, கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்பா, வெண்ணிலவே உன்னை காணும் என்பும் உழைத்து களைத்து வரக்கூடிய ஏழை விவசாயி அவன் வீட்டிலே பசியாக சிறிது கஞ்சி இருக்குமா என்று பார்க்கிற போது பானை நிறைக்க வெண்சோறு இருந்தால் எப்படி இன்பம் வருமோ அப்படி வெண்ணிலவே உன்னை காணும் இன்பம், ஏழை வீட்டு பானையின் வெண்சோறு காணும் இன்பம், உன்னை காணும் இன்பம் என்று எழுதியிருக்கிறான் என்று சொன்னால் பாரதிதாசனுடைய கற்பனை அப்படி இருக்கும். நம்முடைய பொறியாளர் வேலூருடைய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் வெங்கடேசன் ஐயா வந்துங்கிறாரு, அவருக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கிறேன். உழைப்பாளர்களை சிந்தித்தான். பாரதிதாசனுடைய எழுதுகோளிலே பார்த்தால் மையை விட்டுவிடவில்லை. உழைப்பாளருடைய வர்க்கத்தினுடைய வேர்வை துளிகளில் தன்னுடைய எழுதுகோளிலே எழுதி காட்பதுதான் யாருன்னா பாரதிதாசன். ஏன்னா இந்த உலகம் இப்படி ஆச்சு, இதை உடைத்தவன் யார் தெரியுமா? சிற்றூர் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கினல் வாய்க்காலும் நெற்றேற உழுது நிறைவெடுப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கற்பிழந்து மழை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைத்தான் யார் கை பொற்றுகளை கடல் முத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சுத்தான் எவரின் மூச்சு, அது ஏழை தொழிலாளருடைய மூச்சு என்று சொல்லி இந்த நாடு இப்பொழுது சிறப்பாக இருக்கிறதுனா என் ஏழை விவசாயி என்னுடைய ஏழை தொழிலாளி செய்ததல்லவா? சிற்றூர் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கினல் வாய்க்கால்
வாய்க்காலும் நெற்றேற விழுது விழுது நிறைவெடுக்கும் தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கற்பிழந்து மழை பிளந்து கணிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைத்தான் யாக்கை பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சுத்தான் எவரின் மூச்சு, அது உழைப்பாளருடைய மூச்சு என்று சொன்னவன் தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இன்னைக்கு என்னன்னா நாடு என்னென்ன இன்னைக்கு நிலவரத்துக்கு கூட அந்த கவிதை பொருந்தது. என்னன்னா ஒரு தொழிலாளி ஒரு மூட்டை தூக்குறவன் இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இங்க இருக்கிற மார்க்கெட்ல மூட்டை தூக்குற அரிசி மூட்டை தூக்குகிற காய்கறி மூட்டை தூக்குகிற அந்த தொழிலாளர் இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், 10 ரூபாய் கேட்டா 5 ரூபாய் வாங்கிக்கணும்னு சொல்லுவோம். அவங்கிட்ட பேரம் பேசுறோம். ஆனா இந்த நாட்டில் நடிக்கிறாங்களே மூட்டை மாதிரி ஒண்ணு தூக்குற மாதிரி தூக்கி நடிக்கிறவனுக்கு 3 லட்சம் கொடுக்குறான், 5 லட்சம் கொடுக்குறான். ஆனால் ஒரு உண்மையான ஒரு மூட்டையை தூக்குகிற தொழிலாளர் இடத்துல பேரம் பேசுகிற நாம் நடிக்கிற மாதிரி உண்மையிலே நடிப்பான், மூட்டை உண்மையிலே தூக்குவான். அவன் என்ன சொல்றான்னா டூப்புன்னு சொல்லுவான். தூக்குற மாதிரி நடிக்கிறவங்க ஹீரோன்னு சொல்லுவோம். இதுதான் தமிழ்நாடாக இருக்கிறது. அவன் மூட்டை மாதிரி தூக்குறானே அவனுக்கு கொடுக்கறதுக்கு பேரம் பேசுறது இல்லை. ஆனால் உண்மையான தொழிலாளி உழைப்பாளிக்கு பேரம் பேசுகிறன்னு பாவேந்தன் அவன் வேர்வை துளிகளில் தன்னுடைய மைத்துளியாக எழுதி காட்டுகிறான். நடவு செய்த தோழர் கூலி நாலனாவை கேட்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகை ஆண்டு உலாவதும் தவறு என்று சுட்டிக்காட்டியவன் யாருன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசனாக இருக்கிறார்ங்கிறதா நாம் என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது. அதனால அழகு, கவிதை, காதல் எல்லாம் எழுதியிருக்காரு. ஆனா சமூக உணர்வோடு எழுதிய ஒரு மாபெரும் கவிஞர் யாருன்னா அவர்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனாக இருக்கிறார். பெரியாரை பத்தி எழுதினாரு. பகுத்தறிவு சிந்தனையோடு பல விஷயங்களை நாட்டில் பகுத்தறிவு கவிஞராக வளம் வந்தார். தந்தை பெரியாரை பற்றி எழுதினார். தொண்டு செய்து பழுத்த பழும் தூயதாடி மார்பில் விடும் மண்டை சுரப்பை உலகு தொடும் மணப்புகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் என்று பெரியாரை இதைவிட ஒரு சிறப்பாக சொல்லிவிட முடியாது. ஆனா கலைஞர் கூட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் ஒன்று பெரியாரை பத்தி சொல்றார். எம் தந்தை பெரியாருக்கு வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு, எம் தந்தை பெரியாருக்கு வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு, அவர் விடியிரண்டும் கருவண்டு அதில் சாகும் வரை ஒளி உண்டு. அவர் விடியிரண்டும் கருவண்டு அதில் சாகும் வரை ஒளி உண்டு என்று சொன்னால் தந்தை பெரியார் யார் என்று சொன்னு பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னார். தமிழனுக்கு முன்னே முளைத்த முதுகெலும்பு தான் தந்தை பெரியார் என்று சொன்னவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர் ரொம்ப கோபக்கார கவிஞரா இருப்பார். அவர்கிட்ட ஏதாவது தப்பா பேசிட முடியாது. தப்புன்னு சொன்னா எப்படா சொல்றேன்னு கேட்பாரு. என்ன சொன்னாரு, ஒரு பெண்ணு ஒரு குளத்துல குளிக்கிறான். அந்த குளிக்கிறத அவர் எழுதினார். என்னன்னா தாமரை பூத்த குளத்தினிலே முக தாமரை தோன்ற மொழிகிடுவாங்க, தாமரை பூத்த குளத்தினிலே முக தாமரை போல தோன்றிடுவாள், குளித்திடுவாள், மூழ்கிடுவாங்க. ஏன்னா எவ்வளவு நுணுக்கம் பாருங்க. ஒரு குளத்திலேயோ ஒரு கேணிலையோ கிணத்துலையோ நம்மால் குதிக்கிறான்னு வச்சு ஆண்கள் பம்பு செட்டு மேலத்து உயரத்திலிருந்து 50 அடி 100 அடியில் தம்முன்னு குதிச்சிருவான். ஆனா ஒரு குளத்துல குதிக்கிறதுனா கூட மேல இருந்து குதிச்சிருவான். ஆண்கள் குதிக்கிற மாதிரி பெண்கள் அப்படி குதிக்க மாட்டாங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குளத்துல இறக்குற போது ஒவ்வொரு படிப்படியா படித்துறையில மெதுவா இறங்கி முழுசா இறங்கி உடல் முழுக்க நினைச்சு தன் கூந்தல தலையை தூக்கி கூந்தலை நினைச்சு முகத்தை காட்டி அப்பதான் முழுகும். அதை பாரதிதாசன் எவ்வளவு நுணுக்கமா சொல்லுகிறாருன்னா தாமரை பூத்த குளத்துல தாமரை பூத்து இருக்கிற குளம் இருக்கிறத அந்த குளத்துல இவள் குளிக்கிறாள். அங்கங்கே தாமரை பூத்து இருக்கிறது. இவள் குளிக்கிறாள். இவள் முகத்தை பார்த்தால் இன்னொரு தாமரை மலர்ந்திருப்பதை போல இருக்கிறது. தாமரை பூத்த தடாகத்திலே முக தாமரை தோன்ற குளித்திடுவான்னு இவ்வளவு அழகாக சொன்ன கவிஞன் யாருன்னா பாரதிதாசனா தான் இருக்க முடியுமே தவிர வேற யாரா இருக்க முடியும். ஒரு முறை பாரதிதாசன் ஒரு சோலையில உட்கார்ந்து கவிதை எழுதிட்டு தமிழ் பாட்டு கவிதை எழுதினது. உடனே நம்ம எழுதிய தாளெல்லாம் அப்படியே பறந்து போகுது. இவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா கோபக்கார கவிஞன். கோபம் வந்த உடனே சொல்றாரு, இவர் காத்தை பார்த்து கேட்கிறார், எழுதிய தாளை ஏன் கிளப்பினான்? காற்றுக்கிட்ட போய் கேட்கிறார், எழுதிய தாளை ஏன் கிளப்பின? அந்த காத்து சொல்லிச்சா, நான் எழுதிய தாளை ஏன் கிளப்பின தெரியுமா? உன்னுடைய தமிழ் கவிதைகள் எழுதியிருந்த அது மேல தூசு இருந்துச்சு, அதை துடைக்கத்தான் நான் என்ன பண்ணேன்,
காத்தா வந்த எழுதிய தாளை கிளப்பணும். உடனே பார்த்து கேட்கிறா, காற்று உனக்கு புழுதி வாரி தூற்றித்தான் பழக்கும் காற்று, புடைக்கும் புத்தி எப்படி வந்ததுன்னு கேட்கிறாரு. எழுதிய தாளை ஏன் கிளப்பினாய் என்றேன், உன் தமிழ் கவிதையின் மீது புழுதி படைந்திருந்தது, துடைத்தேன் என்றது. காற்றே உனக்கு புழுதிவாரி தூற்றித்தான் பழக்கும் காற்றே, துடைக்கும் புத்தி எப்படி வந்ததுன்னா, உடனே பாரதாசனிடத்தில் காற்று சொன்னதாக கவிதை எழுதியிருக்கு, உன் தமிழ் கவிதையின் மீது தூசு படைந்திருந்தது, உன் மூச்சு காற்றை நான் முத்தமிட்டதால் எனக்கும் தமிழ் உணர்வு வந்தது, தமிழ் மீது படிந்திருக்கிற தூசை நான் துடைக்க வேண்டும் என்று நான் துடைத்து போட்டேன் என்று கவிதை சொன்னது என்று சொன்னார். என்ன உணர்வு? அவரை போல ஒரு உணர்வு. தமிழ் தாண்டா, இனி மும்மொழியா இருமொழியா? தமிழருக்கு தமிழ் உயிர், எங்கள் தமிழ் மொழிதான் முதல் மொழி, வேணுமானால் இன்னொரு மொழி இருமொழியாக இருக்கட்டும், மும்மொழியை ஒருபோதும் தமிழன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிற அடையாளம் தான் சொல்றாரு. தமிழ் என் உயிர், உன்னுடைய மூச்சு காற்று பட்டு இருந்தது, அதனால வேகமா எழுதுவார். பாரதி வேகமா எழுதினார். பாரதிதாச அவருடைய தாசன் சொல்ற அவருடைய கவிதை இருக்கிறத படிச்சு பார்த்தா, அதை சொல்லி பார்த்தா, அதை உணர்ந்து பார்த்தா நம்முடைய ரத்தம் கொதிக்கும், நரம்புகள் எல்லாம் முழுக்கேறும், தமிழன் என்கிற உணர்வு வரும். இளைஞனை பார்த்து சோம்பி கிடக்கிற இளைஞனை பார்த்து சொல்றார், பூட்டி இருப்பு பூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா, உன்னை எளியனை இழந்த ஒரு புலியனை செயல் செய்ய புறப்படு, வெளியில் சிம்புட் பறவைய சிறகை விரி, சிங்க இளைஞனே திறப்பு முகம் திற பிடி எழுங்கிறார். இந்த வார்த்தை கேட்டாவே எந்திரிச்சு உட்காந்துருவான். பூட்டி இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா, உன்னை எளியனை கண்ட ஒரு புலியனை செயல் செய்ய புறப்படு, வெளியில் சிம்புட் பறவைய சிறகை விரி, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழின்னு இத்தகைய உத்வேகத்தை, ஒரு உணர்ச்சியை, ஒரு பெருமிதத்தை தூண்டக்கூடிய கவிதை யாருன்னா பாரதிதாசன் கவிதையாகத்தான். தாலாட்டு பாடுவார். தாலாட்டு பாடினா இது ஒரு தாலாட்டான்னு கேளுங்க, தாலாட்டு பாடினா தூங்கணும். ஆனால் பாரதிதாசனுடைய தாலாட்டு கவிதையை பார்த்தால் தூங்க முடியாது, எந்திரிச்சிருவான். பெண்ணை பார்த்து பேசுறா, ஒரு குழந்தை, பெண் குழந்தை தூங்கி இருக்கிறதா அது சொல்றா, மூடத்தனத்தின் முடையாற்று வீசுகிற காடு மணக்கவர் கற்பூர பிட்டகமே, வேண்டாத சாதிக்கு வெளுப்பதற்கு துண்டாய் மணிவிளக்காய் வந்தவளை எழுதுறான். அப்போ தாலாட்டு பாட கூட, அவருடைய தாலாட்டு கூட எழுப்பி நிற்க வைக்கக்கூடிய அளவுக்கு உணர்ச்சி உள்ள ஒரு கவிஞனாக யார் இருக்கிறார்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இருக்கிறார் என்பதுதான் அவருக்குள்ள சிறப்பு. நாட்டில் என்ன கேட்கிறார், வாழ்கிற காலத்துல சமுதாயத்திலிருந்து வேறுபாடு, சமுதாயத்திலிருந்து குறைபாடு, சமுதாயத்தில் இருந்த மாறுபாடுகளை எல்லாம் களைய வேண்டும் என்று சொல்லி சமுதாய உணர்வோடு கூட கவிதை படித்த ஒரு மாபு கவிஞர் யாருன்னா அவர்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். சின்ன வயசுலேயே, இளைய வயசுலேயே கல்யாணம் பண்ணுவான். வயசானவனுக்கு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பான். செத்துட்டான்னு வச்சுக்கிய அவன் என்ன பண்ணுவான், விதவைன்னு அடைச்சி வச்சிருவான். ஆனா இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னா, கொண்டாடி செத்து போனா அடுத்த மாசமே புது மாப்பிள்ளை ஆயிடுவார். ஆனா அது ஒரு பெண் செத்து போனா, பெண்ணுக்கு கணவன் செத்து போனா அவன் என்ன பண்ணா விதவைன்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணாம வெள்ளை துணி கொடுத்து மூளையில முடக்கி வைக்கிற ஒரு சூழல் இருந்த காலத்துல இன்றைக்கு பெண்கள் ஒரு சிங்க பெண்களாக வந்திருக்கிறதுனா புரட்சி கவிஞர் பாரதியும் பாரதிதாசனும் தந்தை பெரியாரும் பாடுபட்டதனால் தான் இன்றைக்கு பெண்கள் சிங்க பெண்களாக உலா வருகிறார்கள்னா, ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து ராக்கெட் ஓட்டுறதுல இருந்து இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ராக்கெட்ல பயணம் வருகிறாங்கன்னா இவர்கள் பாடுபட்டது, இவர்கள் சிந்திய மைத்துளி, இவர்கள் தெளித்த அறிவு வெளிச்சம் தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. அப்ப சொன்ன அந்த காலத்துல இருக்கிற, ஏண்டா ஒரு சின்ன குழந்தை ஏதோ விபத்துல அவன் வீட்டுக்காரன் செத்துட்டான், அவளுக்கு விதவைன்னு சின்ன குழந்தைக்கு மொட்டை அடிச்சு வெள்ளை துணி கொடுத்து பொட்டடிச்சு வச்சிருக்கிறா, நியாயம் கேட்டார். கோரிக்கையற்று கிடக்குது அங்கே வேலிலே பழுத்த பழம், மிக கொடியதென்று எண்ணி பட்டதென்னே குளிர் வடிக்கின்ற வட்ட நிலான். கோரிக்கையற்ற கிடக்குது என்ன, கொடியிலே பழுத்த பழம் பார்க்கவே சகிக்கலையடா, மிக கொடியதென்றி பட்டதென்னே குளிர் வடிக்கின்ற வட்ட நிலா. கேட்டார், வாடாத பூ போன்ற மங்கை நல்லான் மணவாள நிறத்தல் பின் மணத்தல் தீதா, பாடாத தேனீக்கள் உலவாத தென்றல்கள் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டா. வாடாத பூ இருக்குதாடா,
பாடாத தேடி இருக்குதாடா, பசியாத வயிறு இருக்குதாடா, அவனுக்கும் உணர்வு இருக்காதா, அவனுக்கும் ஆசை இருக்காதா, அவளை விதவை என்று தள்ளி கைம்பெண் என்று சொல்லி ஒதுக்கிங்களேதான் சொல்லிட்டு சொன்னார். வாடாத பூ போன்ற வகை நல்லார் மணவாள நிலத்தில் பின் மனத்தில் தீதா, பாடாத தேனீக்கள் உலவாத தென்றல்கள் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டா என்று கேட்டவர் தான் யாருன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர் போட்ட விதை, அவர் சிந்திய மைத்துளி, அவர்தான் அந்த மைத்துளி அல்ல, அவர் சிந்தியது மைத்துளி அல்ல, விதவைகளின் நெற்றியிலே வைக்கப்பட்ட பொட்டுத்தான் அவர் கவிதை என்பதை மறந்து கேட்டா அந்த காலத்துல. ஏன்னா விதவை விதவைன்னு சொல்றியடா, பாத்தீங்கன்னா என்ன கொடுமை, விதவை என்கிற வார்த்தையில் கூட பொட்டில்லை. ஒரு பொண்ணு விதவை ஆயிட்டா அவ வார்த்தையில கூட பொட்டு இல்ல, விதவை என்று சொல்லுகிறீர்களா? விதவை என்பது தமிழ் சொல் அல்ல, அது வட சொல். ஆனால் தமிழ் சொல் பாருங்க, முத்தமிழர் கலைஞர் சொன்னார், விதவை என்பது தமிழ் சொல் அல்ல, தூய்மையான தமிழ் சொல். அதற்கு கைம்பெண் என்று இருக்கிறது. ஆனால் கைம்பெண் என்பது வார்த்தையில் பாருங்கள், ஒரு பொட்டு அல்ல 2 முறை பொட்டு வைக்கிற வாய்ப்பு என் தமிழுக்கு தவிர வேறு எந்த மொழிக்கு இருக்கிறது சொன்னவர் தான் முத்தமிழர் கலைஞர். அறிவியல் பூர்வமா நினைத்து பார்த்து இருக்கிற ஒரு கவிஞன் புரட்சி கவிஞர் பாரதிதாசனா இருக்கிறார். என்னன்னா, இந்த உலகம் எப்படிலாம் வந்துச்சுன்னா, சூரியன் என்பதுதான் பெரிய கோள், அதிலிருந்து தான் ஒவ்வொன்றும் பிஞ்சு தனித்தனியாக வந்ததுதான் இந்த உலகம் சொல்லும் போது, அறிவியல் வளர்ச்சி, அறிவியல் உலகம் சொல்வதற்கு முன்பாகவே கவிஞன் சிந்தித்து சொல்லிவிடுவான்ங்கிறதுக்கு பாரதிதாசன் தான் அடையாளம். என்ன சொல்றான், இத்தனை கொய்யா பிஞ்சு, நீ அதில் ஒரு சித்தெரும்பு. இந்த உலகம் ஒரு கொய்யா பிஞ்சுடா, கொய்யா பிஞ்சு மாதிரி இருக்கும், நீ அதுல ஒரு சித்தெரும்புடா. அந்த உலகம் பெருசு, நாம் ஒரு சித்தெரும்பு. ஒரு குண்டூசி வைக்கிற முனையின் அளவு கூட நாம் வாழ்நாளில் பயன்படுத்துகிற இடமாக இருக்காது. நம்ம ஒரு குண்டூசி முனை சித்தெரும்புன்னு சொல்றோமே, அதனால் இத்தனை கொய்யா பிஞ்சு. கொய்யா பழத்தை வெட்டி பாருங்க, உலகம் இருக்கக்கூடிய சிகப்பாக கோடுகள் இருக்கும், அதே மாதிரி இருக்கும். இந்த உலகம் எப்படின்னா, சூரியனிடத்திலிருந்து யாரும் கொய்யவில்லை, அதுவே பிஞ்சு பூமி என்கிற கோடாக வந்ததுங்கிறதுனால தான் இத்தனை கொய்யா பிஞ்சு. நீ அதில் ஒரு சித்தெரும்பாக இருக்கிறாய் என்று சொன்னவன் தான் யாருன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசனாக இருக்கிறார் என்பதுதான் அவருக்குள்ள சிறப்பாக இருக்கிறது. தமிழ் இருக்கணும், எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்கணும். இன்னைக்கு கூட இந்த அரசாங்கம் சொல்லுகிறது தமிழ்ல பெயர் பல வைங்க. நான் ஒரு தொலைக்காட்சியில ஒரு சின்ன படம், குறும்படம் பார்த்தேன். அது இலங்கையை சார்ந்த படம், பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. இலங்கை வீதிகள்ல, அங்க இருக்கிற கடை வீதிகள்ல ஒரு போர்டு இருந்துச்சு, அதை பார்த்தேன். இங்க என்ன சொல்றான், லலிதா ஜுவல்லர்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஜாஸ் அலுகாஸ், ஜோய் அலுகாஸ், அப்படி எல்லாம் ஜுவல்லர்ஸ் சொல்றாங்க. தங்கம் அணிமணி போச்சாரு, ஜுவல்லர்ஸுக்கு அணிமணி போச்சாருன்னா தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கணும். ஏன்னா நம்மால் என்ன பண்ற, இப்போ செல்லுல தங்கிலீஷ்னு ஒன்று வந்துருச்சு, எல்லாம் வந்து தமிழே இங்கிலீஷ்ல அடிக்கிறான், கிட்டத்தட்ட இங்கிலீஷ் மறந்து போயிடும் பொழுது. எதோ ஒன்றால் என்ன பண்றதுன்னா இவன் ஆங்கிலமும் தமிழும் கலந்து கலந்து பேசுறான். ஆனால்தான் பாவேந்தன் பாரதிதாசன் பரம்பரையில வந்த காசி ஆனந்தன் சொன்னா, தமிழா நீ பேசுவது தமிழா, நீ எழுதுறது தமிழாடா. காலேஜில் பேசுறானே, ஒன்று தமிழ் பேசு, இல்லைன்னா இங்கிலீஷ் பேசு. தங்கிலீஷ் பேசுறான், என்ன சொல்றான், மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணி, ஃபேஸ் வாஷ் பண்ணி, பாத் பண்ணி, டிஃபன் பண்ணி, ட்ரெஸ் பண்ணி, வாக் பண்ணி, பஸ்ஸை கேட்ச் பண்ணி, காலேஜை ரீச் பண்ணி, ஃப்ரெண்டை மீட் பண்ணி, கடைசியாக லவ் பண்ணின்னு வச்சுருக்கோம். எல்லா வார்த்தையும் ஆங்கிலம், கூட 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 தமிழ், இப்படி ஜாயின் பண்ணி பேசுறாடே தவிர தூய்மையான தமிழ் பேசுறாட பேசுறது இல்லை. அதனால்தான் கன்னி தமிழ் இருந்த நாட்டில் இன்னைக்கு பண்ணி தமிழ் நிறைய வந்துச்சு. பண்ணிங்கிறது ஜாயின் பண்ணி பேசக்கூடிய சூழ்நிலை இந்த நாட்டில் வந்துச்சு. அதனால்தான் பாரதிதாசன் சொன்னா, தமிழ்ல பேசுறான், தமிழாக நினைடா. ஆனால்தான் புத்தக திருவிழாவும் இந்த அரசாங்கமும் தமிழ் வாழ்க, தமிழ்லயே பேசுங்க, தமிழன் எதுக்கு வெக்கப்படணும், எனக்கு ஆங்கிலம் தெரியலன்னா வெக்கப்படணும். சில பேர் தமிழே தெரியாதுங்கிறான்,
அது வைக்கப்பட மாட்டாங்கிறான். பெருமையா சொல்ற சார் தமிழ் எல்லாம் எனக்கு பேச தெரியாது படிக்க தெரியாதுங்கிறதுல சொல்றான். அதனால தான் பாரதாசன் சொன்னார், மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, மான் தோப்பினிலே நிழலா இல்லை. மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, மான் தோப்பினிலே நிழலா இல்லை. தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று பாவேந்தன் வருத்தப்பட்டான். இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து கொண்டிருக்கிறது. இனியும் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருக்கிறது. பெண்களுக்கு பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு சொன்ன அச்சமும் நாணமும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள். பெண் என்ன எப்படி இருக்குன்னா அச்சம், நாணம், மடம், பயப்பு எல்லாம் 16 மாத சேலையை கட்டிக்கணும், மெதுவா நடக்கணும், தலை குஞ்சு போகணும் அப்படிங்கிற காலகட்டத்தில் புரட்சி கவிஞன் ஏன் சொல்றேன்னா புரட்சியான விதைகளை இந்த நாட்டு மக்களின் இடத்துல விதைத்தார். அவர் தான் சொன்னார், அச்சம் கிடையாது, அச்சமும் நாணமும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என்று சொன்னார். நீ பாத்தீங்கன்னா ஓட்டப்பந்தய வீராங்கனை பிடி உஷாவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓட்டப்பந்த வீரர்கள் ஒரு பெண்ணை எப்படி பார்ப்பான்னா அவள் முகத்தை பார்ப்பான், அவள் அழகை பார்ப்பான், அவள் வண்ணத்தை பார்ப்பான். ஆனால் ஓட்டப்பந்தய வீராங்கனை ஒரு பெண்ணை அழகு அங்கங்களெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய மக்கள் இடத்துல அவருடைய அத்தனை பார்வைகளிலும் அந்த பாதங்களை போட்டு அவள் பாதம் ஓடாதா, அந்த வெற்றி கோட்டை தாண்டாதா என்று பார்க்கணும்னா அந்த வீரம் அங்கே வந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பாவேந்தன், பாரதாசன் போன்றவர்கள் போட்ட விதைதான் முளைத்திருக்கிறது. ஆனால் சொன்னார், கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலண்டா, கலர் நிலத்துல புல் விளையலாம், அங்கே நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. அப்போ படிச்சுக்கிடா, கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைந்ததுன்னா அம்மா நீ படிச்சுக்க. ஒரு ஆண் படிச்சான்னா அவன் மட்டும்தான் படிப்பான். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படித்தால் அவள் மட்டும் படிப்பதல்ல, அந்த குடும்பமே படிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா போன வருஷம் இந்த ஜூன் மாசம் இப்போ வரப்போது, போன ஜூன் மாசத்துல என்ன நடந்துச்சுன்னா ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்களை சேர்க்கணும். எதுக்குன்னா படிக்கணும். ஏன்னா இந்த நாட்டை சொன்னா படிப்பு என்பது எதுடான்னா அவை சொன்னால் கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது படிச்சுக்கடா அப்படின்னா. வள்ளுவன் சொன்னான், படிக்க தெரியலையா, அந்த பஸ் என்ன பஸ்ப்பா, இந்த போஸ்ட் ஓட்டிட்டு அது என்ன படமான்னு கேட்டேன்னா, மனிதா உன் கண்களிலே உன் முகத்தில் இருப்பது கண்ணல்லடா, படிக்க தெரியவில்லை என்று சொன்னால் உன் முகத்தில் இருப்பது கண்ணல்ல, 2 புண் என்று சொல்லி வள்ளுவன் சொன்னானே, அதை படிச்சுக்க. நீ படிச்சுக்க என்பதற்காகத்தான் என்ன சொன்னா படி, சங்கத்தமிழ் மூடியப்படி. அன்னைக்கு சொன்னா படிச்சுக்க. என்ன சொன்னா பாரதாசன் சொன்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. யாரு? பாரதி சொன்ன முதல்ல படிடான்னு சொன்ன. அப்போ காலையில படி. அதுக்கு பின்பு இந்த நாட்டில் வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாரதியார் என்ன சொன்னார்னா காலையில படி, மத்தியானம் படிக்காத, சாயந்தரம் படிக்காத, நைட்டு படிக்காத. பாரதியாரே பாப்பாக்கு எழுதுகிற பாட்டில் காலையில் தான் படி சொல்லிக்கிறாரு. ஆனாலும் மற்ற நேரத்தில் படிக்காது. காலையில் ஸ்கூலுக்கு போ, மத்தியானம் உன்னுடைய குல தொழில் என்ன போதோ அதுக்கு போடாவிட்டான். ஆனால் பாரதிதாசன் பிறகு வந்துதான் சொன்னான், காலையில் காலையில் படி, மாலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு முழுவதும் படிடா என்று சொன்னவன் யாருன்னா புரட்சி கவிஞன் பாரதிதாசனாக இருக்கிறார் என்றுதான் அவருக்குள்ள சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கவிஞன் தன் இனம், மொழி, இந்த மக்கள் முக்கோடி வாழ்நாளும் முயலுடைய பெருந்தவம் எக்கோடி எவராலும் வெலப்படா என்கிற பெருவரம் பெற்றவன், மாரணம் பொருதமார்பன், வரையனை எடுத்த தோழன், தாரடி மௌலி 10 சங்கரன் கொடுத்தவாள், எல்லாம் வைத்து வீரமும் களத்திய போட்டு வெறுங்கையோடு இலங்கை போனான்னு ராவணனை பத்தி கம்பராமாயணத்துல அத்தனை பாட்டு. முக்கோடி வாழ்நாளும் முயலுடைய பெருந்தவம் எக்கோடி எவராலும் வெலப்படா என்கிற பெருவர பெற்றவன் சீதையை நினைத்தான், அவன் விழுந்து போனான், அவன் மண்டியிட்டு தலைகுனிதோடு போனான். ஆனா இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணன் தமிழன்டா, என் முன்னோன்டா, என்னுடைய தொப்புள் கொடி வரவிடா, அவர் இழிவாக நான் எதை நினைக்க மாட்டேன், ராவணன் என்பவன் பெருவீரன் என்று சொல்லி ராவணனை புகழ்ந்து பாடியவனா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் இருக்கிறார்.
அவன் யாருன்னா அருமையாக வீடையை மீட்ட தெரிந்தவன். இறைவனையே பார்த்து மயங்குகிற அளவுக்கு வீடையிலே சாமகானம் பாட தெரிந்த மிகப்பெரிய இசை வல்லனன், மிகப்பெரிய சிவபக்தன், மிகப்பெரிய ஆற்றல் உள்ள வில்லாளர் என்று சொல்லி அவர் சொன்னார். எழுதினார் ஒரு கவிதையில, தென் திசையை பார்க்கின்றேன், என்னுடைய தெற்கு பக்கத்துல இலங்கை பார்க்கின்றான், தென் திசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன், என் சிந்தையும் தோள்கள் எல்லாம் பூரிக்குதா. தென் திசையை பார்க்கிறேன், என் சிந்தையும் தோள்கள் எல்லாம் பூரிக்குதடா. செந்திசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன், என் சிந்தையும் தோள்கள் எல்லாம் பூரிக்குதடா. அன்றளந்த இலங்கையிலே ஆண்ட மரத்தமிழன், ஐயரண்டு திசை முகத்தோன், கண்போழை வைத்தோன், குன்றெடுக்கும் பெருந்தோழன், கொடை கொடுக்கும் கையாளன், புள்ளரடி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம், என் தமிழன் மூதாதை, என் தமிழர் பெருமான் ராவணன் கான், அவன் நாமும் உலகறியும் வஞ்சக விபூஷணனின் அண்ணனின்று தன்னை வைத்ததற்கு அந்த மாவழிக்கு அஞ்சுகிற நெஞ்சானின் நல்லியானின் நரபதனை மீட்டி இசை கொடுக்கும் புலவனாக இருக்கிறான் என்று சொல்லி எந்த செய்ய பார்க்கின்றேன், என் சிந்தையின் தோள்கள் எல்லாம் பூரிக்கிறது அடடா என்று சொல்லி நம்முடைய ராவணனை சிறப்புப்படுத்தியவர் யாருன்னா புரட்சி கவிஞர் பார்த்தா. அதுவெல்லாம் ராவணன் தவறான ராவணன், அவன் தமிழன் அப்படி எல்லாம் சொல்லி இந்த காலத்துல அவரை பற்றி பாட்டி சென்று செய்ய பார்க்கின்றேன், என் சிந்தையின் தோள்கள் எல்லாம் பூரிக்கிறதா. நல்லானின் நகம்பு சேர்த்து நல்பாட்டு செய்யும் புலவனாக அவன் இருக்கிறான் என்று சொன்னவன் யாருன்னா புரட்சி கவிஞர் பாரதாசன். தன்னுடைய இனத்தை சார்ந்தவன், தன்னுடைய மொழியை சார்ந்தவன் அவன் தான். ரசூல் கம்சட்ட ஒரு கவிதை எழுதினார். ஏன் இந்த மொழியை நம்ம பாதுகாக்கணும், மொழிக்காக ஏன் நம்ம போராடணும் அப்படின்னா, ஒரு மொழி செத்து போனால் அந்த இனம் செத்து போகும், மொழி செத்து போனால் இனம் செத்து போகும். ஏன் இத்தனை புத்தகத்தை அடிச்சு, இத்தனை புத்தகத்தை படிச்சு, இத்தனை அறிவாக வாழ்ந்தவர்கள் வர வேண்டும், உயர்ந்த பதவிகளில் வர வேண்டும்னா மனுஷனை படைக்கிற போது என்ன ஆச்சுன்னா, டார்வின் தேதிப்படி குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்றவன் தான் யாருன்னா மனுஷன். நீங்க பாருங்க, இதே இடத்துல வச்சுங்க ஒரு கற்பனை, இந்த இடத்துல ஒரு நாய் போகுது கண்டுக்க மாட்டோம், அங்கிட்டு ஒரு பன்னி போகுது கண்டுக்க மாட்டோம், ஒரு கழுத போகுது குதிரை வந்து கண்டுக்க மாட்டோம். ஆனால் இந்த கம்பத்தில் ஒரு குரங்கு உட்கார்ந்தா நம்ம கவனம் முழுக்க குரங்கு எடுக்குது. போகாதா? நம்ம அதிகமாக நம்மளை ஈர்க்கணும். ஏன்? முன்னோர்கள் நமக்கு வாழலாம் வாழும். ஆனா அந்த குரங்குக்கும் மனுஷனை கண்டுபிடிச்சு மனுஷனை உருவாக்கி டார்வின் தேதிப்படி குரங்குல இருந்து மனுஷன் வந்துட்டான், மனுஷன் உருவாக்கிட்டான். விலங்கின் இடத்திலிருந்து மனிதன் பிரித்து காட்டுவது எதுன்னா ஆறாவது அறிவு. அந்த ஆறாவது அறிவு என்கிற பகுத்தறிவு, படிப்பறிவு இருக்கிறது, பேசுகிற திறன் இருக்கிறது, சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறது. இதுதான் விலங்கின் இடத்திலிருந்து மனுஷனை பிரிச்சு காட்டுது. அதான் நீங்க பாருங்க, இது எதனா பிரிச்சுது? நானும் குரல் மனிதன் ஒன்றுதானே, என்கிட்டதான வளர்ந்து வந்தா அவனை உயர்வா நினைக்கிறாங்க, என்னை இனிவா நினைக்கிறாங்க. என்னையும் அவனையும் பிரித்தது எதுடான்னு விலங்காக இருக்கிற குரங்கு கொஞ்சம் சிந்திச்சு நினைச்சது. அது எதுடான்னா, அதுக்கு இல்லாதது நமக்கு எதுன்னா, நாம் படிக்கிறோம், நாம் சிந்திக்கிறோம், நாம் பேசுகிறோம். இந்த பேச்சை, சிந்தனையை, அறிவை எது தந்தது என்று சொன்னால் புத்தகம், நூல்கள் தான் தந்தது என்பதனால் தான் புத்தகம் முதல்ல குரங்கிட்ட புக்கு கொடுங்க, முதல்ல கீழ்ச்சி போடும். குரங்கு முதல்ல புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா அதுதான் கொண்டா கீழ்ச்சி போடும். அதற்கு காலகாலமாய் ஒரு கோபம் உண்டு. என்னையும் மனிதனையும் பிரித்தது இந்த புத்தகம் தான். ஆனால் இந்த புத்தகம் படிக்கூடாதா, கீழ்ச்சி போடுறதுனா மனிதன் விலங்கினிடத்திலிருந்து வித்தியாசப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் படிக்கணும். ஆனாதான் நம்ம பார்க்கணும். இங்கே இருக்கிற பாலாற்றங்கரையில் இருந்தாலும் சரி, தோல்கேட் இருக்கக்கூடிய அந்த மயான பூமியிலே கல்லறையில் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவருடைய கல்லறையாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியருடைய கல்லறையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்துக்களுடைய கல்லறையாக இருந்தாலும் சரி, சில சமாதிகள் பாருங்கள். சில சமாதிகளை பார்த்தால் அது என்ன பண்ணா, உதைக்கப்பட்ட மனிதன் படித்தான், பட்டம் பெற்றான், அறிவு பெற்றான், பணி பெற்றான், அத்தனையும் பெற்றுவிட்டு இங்கே அடங்கிவிட்டான். நம்ம பிறக்கிற போது குழந்தையை முதலாக வளர்கிற போது பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க சொல்றோம். ஆனால் அந்த மனிதன்
கடைசியாக இறந்து போனால் கல்லறையில் பார்த்தால் கவிழ்த்து வைக்கப்பட்ட புத்தகத்தை போலவே இருக்கும். சாவுக்கு இறப்புக்கு முன்பா கூட அவர் படித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அடையாளம், தமிழனுக்குள்ள அடையாளம். அதனால படிக்கணும்னு சொல்லி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க நிறைய புக்கு, ஹோம்ஒர்க் புக்கு, நோட் புக்கு எல்லா இடத்துக்கும் ஒரு சுமையா போடும். காலேஜ் படிக்கிறவங்க கைவீசு வரும், அதிகபட்சம் ஒரு நோட் எடுத்துட்டு சுத்திட்டே வரும், கைவீசு வரும். சின்ன குழந்தைகள் இவ்வளவு படிக்கிறாங்களே, இந்த பையனை படிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்ல எடுத்துட்டு போயிட்டு ஒரு செய்தி சொல்றேன். ஜூன் மாசம் 12ஆம் தேதி ஸ்கூல் தந்தாங்க. அண்ணன் அதான் நான் கரெக்டுங்க, ஏன்னா சிறு பண்ணுங்க தான் கேட்கணும், புத்தி சிறு கரெக்டா சொல்றது. ராஜன் பாபு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய புத்தகத்தை எழுதுங்க, கம்ப்யூட்டர்ல முதல்ல புத்தகம் அவர் தான் எழுதுனார். பாத்தீங்கன்னா முதல் நாள் அவரு கொஞ்சம் வசதியானவர், எங்க தெருவில் வசதியானவர். அவர் என்ன பண்ணாரு, இந்த கோவிட் சமயத்துல கூட தனியார் ஸ்கூல்ல பையனை படிக்க வச்ச இங்கிலீஷ் மீடியத்துல அந்த பையன் என்ன பண்றான், வீட்டிலேயே ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதோட ஃபுல் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னான். அதனால அவன் என்ன பண்ணா, இனிமேல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் சேர்ப்பேன்னு அங்கே யூகேஜி எல்கேஜி எல்லாம் படிச்சுட்டு வந்தான். அவனை கொண்டு போய் என்ன பண்றாரு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல 1ஆவது சேர்த்து விட்டார். முதல் நாள் அங்கே சேர்த்து விட்டான். அவன் இங்கிலீஷ் நல்லா பேசுவான், என்கிட்ட கூட பேசுவான். தமிழ் கொஞ்சம் சரியா வராது. சரின்னு சொல்லி தமிழ் படிக்கணும், சரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தா தமிழ் நல்லா வரும், ஆனால் சேர்த்து முதல் நாள் என்ன பண்ணிட்டா, ஸ்கூலுக்கு போகணும். அப்பா எல்லாம் விட்டுட்டு பேர் எல்லாம் சேர்த்துட்டு வந்தேன். சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாள் பக்கத்துல இருக்கிற பையன்கிட்ட சாக்லேட் கேட்கும். அவன் கொடுக்கணும்னா ஏன்னா சாக்லேட் கொடுக்குறான்னா அவன் கொடுக்குற மாதிரி கொடுத்து வாயில போட்டு போயிட்டான். ஒரே சாக்லேட் கொடுக்கணும்னா அவன் வேலை பிடிச்சி கஷ்டம். கவர்மெண்ட் ஸ்கூல் வாயில இல்ல, அவன் ஓடு ரத்தம் சொட்ட சொட்ட போறான். ஏய் யாரா இவன் கையை பிடிச்சி கஷ்டம் சார். டேய் நாயே, முதல் நாள் வந்து பக்கத்துல இருக்கிற பையனை கஷ்டம்னா நாயே இல்லை. நேரா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தான். அப்பா கிட்ட ஸ்கூல் பண்ணிட்டா என்னடா சொல்லி கொடுத்தாரு. அப்பா வாங்க நாய்ங்கிற அர்த்தம், நாய்னா என்ன பண்ண, அவன் டாக்னா தான் தெரியும், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு நாய்னா என்ன பண்ண, ஒண்ணுல டாக்டர்னு பையன் ஸ்கூலுக்கு போனது, நான் குடும்பத்துக்காக லோனுன்னு உழைக்கிறேன்னு நான் தாண்டா நாய். உடனே அந்த பையன் சொன்னா, அப்பா என்ன நாய், அப்பா நாய்னா அப்பாவை போனோம். மறுநாள் ஸ்கூலுக்கு போனா இந்த பெஞ்சுக்கு அந்த பெஞ்சுக்கு பிடிக்கிறோம். உடனே வாயா சொன்னா, டே யாரும் அவன் கத்துக்கிறாங்க, சரியோட பேய் மாதிரி கத்துறா, பேய் என்ன. நேரம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த உடனே அப்பா கேட்டாரு, என்ன ஸ்கூலுக்கு பண்ணி என்னடா பாடம் சொல்லி கொடுத்தாரு. அப்பாப்பா வாத பேய் பேய்ங்கிறப்பா, பேய்னா என்ன பண்ணணும். அவன் ஸ்கூலுக்கு போனோம்னா அவரு, நான் நாயா உழைக்கிறேன், உங்க அம்மா பேயா கத்துறாரு, உங்க தாடா பேய்கிற, பேய்னா அம்மா வரணும். மறுநாள் ஸ்கூலுக்கு போனா 1 2 3 சொல்லி கொடுக்குறாரு, சொல்லவே இல்லை. சரியான முண்டமா வந்து கிளாஸ் பண்ண முண்டா அப்படின்னு நேர வீட்டுல வந்து மூலையில உட்காந்துட்டான். உட்காந்து அப்பா, டேய் இந்த ஸ்கூலுக்கு போலையடா, பெஞ்சு டேபிள் கட்டியில உட்காந்துக்கலையடா மூலையில, என்னடா போவா என்னடா சொல்லி கொடுத்தாங்க. அப்பா வாத முண்டங்கிறாரா, முண்டனா என்னப்பா, ஒண்ணுடா தலையில்லாத பேர் எல்லாம் முண்டனா. நம்ம வீட்டுல இருக்கிற கட்டு சேரு சோபா செட்டெல்லாம் முண்டா, அப்ப டைனிங் டேபிள் எல்லாம் முண்டமாகும். தலையில்லாதெல்லாம் முண்டதான்டா, அப்படியா கட்டு சேரு சேருல எல்லாம் முண்டமாக்கணும். சரி போட்டேன். மறுநாள் ஆத்திச்சூடு சொல்லி கொடுக்குறாரு, திருக்குறள் ஒண்ணு சொல்லி கொடுத்தாரு. உடனே எதுவுமே சொல்ல கம்முனா திருப்பி சொல்றாங்க கூட சொல்ல வாஜாக்கு போனோம்ட்டு அவன் தலைமையில நன்கு ஒரு பொட்டு வச்சு, டேய் சரியான தண்டமா இருக்கா, என் கிளாஸ் வாங்கிடா, உன்னை பாஸ் பண்ண வைக்கிறீங்க, என் மாஸ் சும்மா இருக்க மாட்டேன் தண்டம். அப்பா வாழைய தலையில போட்டு ஸ்கூலுக்கே போக மாட்டேன், தண்டங்கிறாப்பா, தண்டனை என்ன பாடணும். பையன் ஸ்கூலுக்கு போனோம்னு அப்பா சொன்னாங்க, டே நான் நாயா உழைக்கிறேன், உங்க அம்மா பேயா கத்துறா, நம்ம சொந்தக்காரன் வந்து ஓசியில சாப்பிட்டு போறானே, அவன் தாண்டா தண்டா சொல்றான். அப்ப சொந்தக்காரன் தண்டமா பண்ண. மறுநாள் மழை பெஞ்சு ஸ்கூல் லீவ் விட்டாங்க, டிவியில போட்டான், பள்ளி கல்லூரிகள் அத்தனையும் விடுதலை. உடனே அப்பா என்ன பண்ணாரு, மார்க்கெட்டுக்கு போயிட்டாரு. அம்மா வீட்டுல பாத்ரூம் குடிச்சிட்டு இருந்தாங்க. அவன் வீட்டுக்கு காம்பவுண்ட் கேட்ட பிடிச்சி நின்று இருந்தான். அந்த நேரம் பார்த்தா அவன் வீட்டுக்கு 4 சொந்தக்காரன் வந்துட்டான். உடனே அந்த பையன் சொல்றான், வாங்க தட்டங்களா வாங்க வந்து முண்டத்துல உட்காருங்க, நாய் கடைக்கு போகுது, பேய் போகுது. அப்போ ஒரு மனிதனுக்கு நல்லவற்றை பள்ளிக்கூடம் சொல்லிவிட்டார். இப்ப பேரண்ட்ஸ் இப்படி டைவர்ஷன் பண்ணா அவன் என்ன ஆகுது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டும். படி, ஆனால் படிங்க.
படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு. படிப்பு நம்மை உயர்த்தும். வாழ்க்கை என்னடான்னா, ஒரு கவிதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை எதுன்னா, வளமாக இருந்தால், நாம் நலமாக இருந்தால் நம்ம எல்லாரும் வச்சுப்பான். இப்ப என் சொந்தக்காரன் சொல்லுவான், தாய் கூட என்ன நினைப்பான்னா, அறிவான பிள்ளைகளுக்கு தான் முக்கியத்துவம் தருவானா. ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அறிவால் முதிர்ச்சி அடைந்திருக்கிற, அறிவாளியாக படித்திருக்கிற பிள்ளைகள் தான் தாய் அதிகமாக அன்பு செலுத்துவாள் என்று புறநானூறு சொல்லுகிறது. ஆனால படிக்கணும், நல்ல இடத்துக்கு போனோமா படிக்கணும். அந்த படிப்பு வர வேண்டும். வாழ்க்கையில வளமும் நலமும் தர வேண்டும் என்றால் படிக்கணும். ஒரு கவிதை சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கவிதைகள் இருந்தால்தான். இப்போ இந்த துணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது எனக்கு கல்யாண நாளைக்கு எடுத்தது. அண்ணன் வந்து முத்துசிலுக்கு இருக்கிறாருன்னா அவர் வந்து பர்த்டேக்கு எடுத்தது. நம்ம நூலகர் இருக்கிறாருன்னா அவர் வெட்டிங் டேக்கு எடுத்ததுன்னு போடுவோம். இதே பெண்கள் கூட ராசியான ட்ரெஸ்ன்னு சென்டர்னா அடிச்சு போட்டுவோம். இந்த துணியே கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கீங்களேன். நம்ம வீட்டம்மா என்ன பண்ணாங்கன்னா, அடுப்பு நிறைய சமையல் அறைய கறி துணியா சட்டியை பிடிப்பாங்க, இல்ல காலில் போட்டு பிடிப்பாங்க. வாழ்க்கை கூட அது போலதான். நீ மனமாகவும் நலமாக இருந்தால் தான் உலகம் உன்னை பாராட்டும். நீ படிப்பறிவில்லை என்று சொன்னால், பாமரனாக இருந்தால் உலகம் உன்னை பாராட்டாது என்று சொன்னா, இது எப்படி ஒண்ணு, ஒரு வயக்காட்டுல பருத்தி செடி வரும், செடியிலிருந்து பஞ்சு வரும், பஞ்சிலிருந்து நூலாக்கலாம், நூலை சாயம் தோற்பான், சாயம் தோச்சதுல ஆடையா நெய்வான், ஆடை எடுத்து விற்கும், அதை வாங்கி வந்து டைலர் கிட்ட கொடுத்து வெட்டி தச்சு ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறோம். இதுதானடா வாழ்க்கைன்னு சொன்னா, கரிச காட்டு காணியிலே சில காதல் உழவு, சில கனிகள் கணிந்த கனிவு, குடிசையிலே எரிய விளக்கை போல இலைகள் 2 வரவு, அது இயற்கை தந்த அழகு. பருத்தி என்று செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல, இங்கு கரிச கழனி மேலே அது சிரித்து அழகு காய் வெடித்தது சின்ன குழந்தை போல, ஒரு வண்ணச்செடி மேலே பருத்தி எடுத்து கொட்ட குறிச்சி மஞ்சு குவிக்கலாச்சு, மில் பயணம் பார்க்க போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இட ஆச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு, அழகு வண்ணம் தான் கலந்தது நினைத்ததில் ஆடை வந்தது மெல்ல, பல மாதம் எடுத்து கொள்ள அந்த மாதர் உடலில் ஏறி போல கவிதை சொல்ல, அந்த துணியில் ஒன்று கிழிஞ்சு அடுப்புங்கரைக்கு வந்து இன்னைக்கு படிப்பின் கவிதை சிந்து, வாழ்ந்த நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி, இன்னைக்கு உதயம் என்னை எட்டி, இதை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை செட்டி, இது யார் உறவு கொள்வார்? 2 தோழிகள் இருந்தாங்க. ஒன்னா வந்தோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே இருந்தோம். ஆனா நீ உயர் படிப்பு படிச்சுட்டு வெளியே போயிட்ட, நான் உள்ளூர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஊர் திருவிழாவில் சந்தித்தோம். ஆனால் ஊர் திருவிழாவில் சந்திக்கிற தோழிகள், நீ எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தோழிகளே படித்து விட்டு புத்தக திருவிழாவில் சந்தித்தால் என்ன சொல்லுவாங்கன்னு அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த தோழி ஒன்னாச்சு, ஒன்னா விளையாண்டிருந்தோம். இந்த திருவிழாவில் உன்னை பார்த்தேன், நீ எப்படி இருக்க, நான் எப்படி பேசணும். ஆத்தோறும் பூத்த மரம், ஆணை அடங்க மரம், கிளையெல்லாம் கூடுகட்டி கிளையடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூவிழுந்த மண்வெளியில் பெண் பார்த்து சிறு வயசு பெண்ணே நினைவிருக்கா, சிரிக்கும் அவ பாவாடு சீக்கிரம் அவரது இறுக்கி முடிவோட்டி எங்காத்தா கட்டிவிட, பட்டி சிறுகையில் பட்டையிடும் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா, கருவாட்டு பானையிலே சிறுவாட்டு காசு எடுத்து போடாறு கடைதேடி குச்சி ஒண்ணு வாங்கி நான் திங்க நீ கொடுக்க, நீ கொடுக்க நான் திங்க, கலங்கி அரிசி பூச்சி கலர் கலரா கண்ணீர் வடிக்க, வீதி மணலில 2 துண்டா விழுந்துருச்சு நினைவிருக்கா, வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க, பல்லாங்குடி ஆடுகையில் கால் குடிசு நீ துளைக்க, கொடுவாப்பா கிழவி என்று கேவி கேவி நீ அழுக, என்னோட கால் கொலுசு எடுத்துடக்கு கொடுத்து எங்க வீட்டில் போய் விரும்பத்த நினைவிருக்கா, ஒன்னா வளர்ந்தோம், ஒரு கட்டில் சோத்துனோம், பிரியாம இருக்க பெருபடியை யோசிச்சோம், ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் சக்கரத்தை வாழ சம்மதிச்சோம் நினைவிருக்கா, ஆடு கனவு கண்டா அறிவு அறியாது, பொழுது கனவு கண்டா புழுவுக்கு தெரியாது, எப்படியோ பிரிவானும் இருவேறு திசையானும், தண்ணி இல்லா ஊருக்கு தாலி கட்டி நீ போக, வறண்ட ஊருக்கு வாழ்க்கப்பட்டு நான் போக, என் புள்ள என் புருஷன் என் பொழப்பு என்னோட, உங்குள்ள உங்குருஷன் உங்களப்பு உன்னோட, நாளும் கடந்துருச்சு நடை கூட விழுந்துருச்சு, நம்ம வயத்துல வளர்ந்தபடி வயசுக்கு வந்தாச்சு, ஆத்தோறும் பூத்த மரம் ஆணை அடங்க மரம் கிளையெல்லாம் கூடுகட்டி கிளியடையும் புங்க மரம், போன வருஷத்து புயல் காத்தில் விழுந்துருச்சேன்னு படிக்காத பாமர கிராமத்து பெண்கள்
தன்னுடைய ஆசை கனவுகள் நிறைவேறவில்லை, நாம் ஒன்றாக சந்திக்க முடியவில்லை ஊர் திருவிழாவில் பேசினார்கள். ஆனால் படித்து புத்தகத்தை படிக்கும் பெண்கள் இன்னும் படியுங்கள், புத்தக திருவிழாவில் சந்தித்தால் நீ எங்கே இருக்கிறாயோ நான் அந்த ஊருக்கே டிரான்ஸ்பர் வாங்கி வந்து விடுகிறேன், நீ ஒரு அலுவலராக இருக்கிறாய், பாரதி கண்ட பாவேந்தன் கண்ட புதுமை பெண்ணாய் இதோ மேடையில் கூட பிற்பட்ட நலத்துறை அலுவலர் இருக்கிறான்னா, படித்து விட்டால் பிரிவு என்பதல்ல, சரித்திரம் இருக்கிறது. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுங்கள், படியுங்கள். நீங்கள் தலைநிமிர்ந்து படித்தால் வாழ்க்கை தலை நிமிர்த்தும். புத்தக திருவிழாவை கொண்டாடுவோம், புத்தகங்களை பேணி பாதுகாப்போம், படிப்போம், கண்களால் வாசிப்போம். இன்னும் சில புத்தகங்கள் இந்த நாட்டில் கண்ணி கடியாமலே இருக்கிறது, யாரும் தொடாமலே இருக்கிறது. அதை தொட்டு பாருங்கள், உங்கள் கரங்கள் பட வேண்டும், உன் கண்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக தவம் கிடக்கிறது. புத்தக திருவிழாவின் வாயிலாக வீட்டுக்கு ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தை வாங்கி செல்லுங்கள். குடியலறை, நமக்கு பூசை அறை, வரவேற்பு அறை, சமையல் அறை, படுக்கை அறை என்பதை போல நூலக அறையும் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்துங்கள். வாழ்க்கை வசனமாக சொல்லி வாய்ப்பளிப்பவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் என்று இந்த தமிழ் பேச்சை, எளியவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அவையோரே, உங்கள் பாதங்களை பாருங்கள், என் நன்றி மலர்கள் குவிந்து கிடக்கிறது சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் எங்களுடைய இனிய தோழர் அண்ணன் சிலுப்பன் அவர்களுக்கும், நூலகர் ஐயா அவர்களுக்கும், ஐயா பழனி அவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய ராஜன்பாபு அவர்களுக்கும், நம்முடைய சிவமூர்த்தி அவர்களுக்கும் நான் ஒவ்வொரு பேரை சொல்லலாம். எங்களுடைய செம்மொழி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும், மேடையில் எனக்கு முன்னாலே பேசிய பாரத் தமிழர்களுக்கும், பிற்பட்ட நலத்துறை அமைச்சருக்கும், தொலைக்காட்சியில் அற்புதமாக எடுத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி